வெல் ஃபியூச்சர் அகாடமியில நாங்க நிறைய டைப் ஆஃப் வெப்சைட்டுகள் டீச் பண்றோம். அந்த டைப் ஆஃப் வெப்சைட்ஸ்ல வந்து டைப் ஆஃப் ஒர்க்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நாங்க காப்பி பேஸ்ட் வெப்சைட் அப்படிங்கிறது படிச்சோம்னு சொன்னா, ஒரு வெப்சைட்ல இருக்கிற கன்டென்ட் ஒரு வெப்சைட்ல யூஆர்எல் அதே மாதிரி அட்வர்டைஸ்மென்ட் ரிலேட்டடான கான்செப்ட் இப்படியான கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி நீங்க டேட்டா கலெக்ஷன்ங்க போகக்குள்ள நீங்க சில டேட்டாஸ்கள் இருக்கும். அந்த டேட்டாஸ இவங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தர சொல்லுவாங்க. இப்ப ஒரு கம்பெனியோட அட்ரஸ் என்ன? அந்த கம்பெனியோட ஃபோன் நம்பர் என்ன? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தர சொல்லுவாங்க. அத நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். அதே மாரி சில இமேஜ் செக்மென்ட்ஸ் நீங்க இது எமது பாடநெறியில் இவ்வாறான வேலைகள் காணப்படும்னு சொல்லி வெல் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனல் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். அதோட சேர்த்து நீங்க அ ஏஐ இன்கம், ஏஐ மணி மேக்கிங் அண்ட் வந்து ஃப்ரீலான்சர் அண்ட் வந்து டேட்டா என்ட்ரி இப்படியான கான்செப்ட்ல படிக்கிறோம். இதுல எல்லாத்துலயுமே நாங்க இந்த ஃப்ரீலான்சர், ஏஐ இன்கம் அண்ட் வந்து இந்த காப்பி பேஸ்ட்ல இதுல எல்லாம் நாங்க மெயினா நாலேட்ஜ் உள்ள ஜாப்ஸ், நாலேட்ஜ் இல்லாத ஜாப்ஸ்ன்னு சொல்லி படிப்போம். ஆனா அப்படி நம்ம படிச்சாலுமே இந்த டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட்ல பொதுவாவே நாலேட்ஜ் பேஸ்டா தான் அங்க ஜாப்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கொமர்ஷியல் லேபலிங்னு ஒரு ஜாப் ஒண்ணு வரும். இதுல என்னன்னு சொன்னா ஒரு வீடியோ கிளிப் ஒண்ணு தருவாங்க. இந்த வீடியோ கிளிப்ல வந்து இந்த வீடியோ கிளிப்ல ஏதாவது ஒரு பிளேஸ்ல ஒரு அட்வர்டைஸ்மென்ட் அல்லது வந்து ஏதாவது ப்ரொமோஷனல் கிளிப் இருந்தா, அந்த கிளிப்ப வந்து நம்ம சீக்மென்ட் பண்ணி குடுக்கணும். இதுக்கு நமக்கு என்னன்னு ஒரு சொன்னா, இந்த ப்ரொமோஷனல் கிளிப்னா என்னன்னு தெரியணும். இது எல்லாமே வந்து ஃபாரின் வீடியோஸா தான் இருக்கும். ஃபாரின் வீடியோனா நீங்க யுகே, யுஎஸ்ஏ இந்த கண்ட்ரீஸ்ல இது பண்ற அவங்க டெலிகாஸ்ட் பண்ற ஒரு புரோகிராம் அல்லது வந்து ஒரு டிவி இன்டர்வியூஸ் அண்ட் வந்து டிராமாஸ் இப்படியான கான்செப்ட் இருக்கும். இதுக்குள்ள தான் இந்த அட்வர்டைஸ்மென்ட்ஸ் வரும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மென்ட் டைம் லைன நம்ம சீக்மென்ட் பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். இதுக்கு நீங்க அது ரிலேட்டடான நாலேட்ஜ்கள கொஞ்சம் லேர்ன் பண்ற மாரி இருக்கும். இப்படி டைப் ஆஃப் நிறைய வெப்சைட் இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். செக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறது வந்து எந்த ஒரு நாலேட்ஜுமே தேவையில்லாம நீங்க ஜஸ்ட் பார்த்தது இதுக்கு ஆன்சர் பண்றேன். இதுக்கு வந்து நீங்க ஜஸ்ட் உங்களால பார்க்க முடியுமா இருந்தா, இதுக்கு நீங்க ஆன்சர் பண்றேன். அதுக்கு சில விஷயங்கள்ல மட்டும் அவங்களே அப்டேட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம இந்த வெப்சைட்ஸ்ல வொர்க் பண்றதுக்கு சில ஆட்கள் சொல்லுவாங்க, "நாங்க YouTubeலயே பார்த்து வொர்க் பண்ணலாமே. நாங்க ஏன் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணும்?" இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க தாராளமா பார்த்து வொர்க் பண்ணலாம். இங்க நாங்க உங்களுக்கு சப்போர்ட் ஒண்ணு தரப்போறோம். ஓகே. YouTubeல பார்த்து நீங்க வொர்க் பண்ணிட்டு அதில வர டவுட்ஸ கேட்டு, அதுக்கு நீங்க அவர் பெர்சனல் வாட்ஸ்அப் கான்டாக்ட் எடுத்து அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு, அப்படின்னு இல்லாம அவர் அந்த கிளாஸஸ்ல அத லைவா கிளியர் பண்ணிட்டு, அது ரிலேட்டடான சொல்யூஷன் வீடியோ அப்படி எல்லாமே இல்லையே. இப்ப கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணா அதெல்லாம் நாங்க ஒழுங்கா உங்களுக்கு செய்து தரோம். நீங்க ஃபாலோ பண்றதுல தான் இருக்குதா? ரைட். இங்க பாருங்க. இத வந்து நீங்க வெளியிலயும் படிக்கலாம். ஆனா உங்களுக்கு அந்த முறையான கைடன்ஸ் கிடைக்காதுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்றோம், கிளாஸ் வைஸா அரேஞ்ச் பண்ணோம். இப்ப இந்த வெப்சைட்க்கு என்ன ஒரு சொன்னா, எல்லாரும் ஒரு கிளாஸ்ல கைடன்ஸா வருவாங்களேன்னே தெரியாது. இப்ப நம்மட கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு நம்ம இவ்வளோ கைடன்ஸ் குடுத்துமே அத வந்து நிறைய பேரு இது பண்றாங்கல்ல. சரியா ஃபாலோ பண்றாங்கல்ல. அப்படி இருக்க போகக்குள்ள நம்ம வெளியில இருந்து ஜாயின் பண்றார்கள். இப்ப எம்மட கிளாஸ்ல 100ல 10 விதமானாக்கள் அப்படி ஸ்கிப் பண்றாங்க. ஆனா வெளியில இருந்து ஜாயின் பண்றாக்கள் 100ல 10 விதமானாக்கள் தான் வொர்க்கே பண்ணுவாங்க. 90 விதமானாக்கள் அத ஸ்கிப் பண்ணிருவாங்க. ஏன்னா ரியல் ஆன்லைன் மணி மேக்கிங் என்னன்னு தெரியாத ஆக்கள். ஓகே. ஒரு மேஜிக்கல் வைஸா அந்த ஓவர் நைட்ல ரிச் ஆகுற இப்படியான கான்செப்ட் உள்ள ஆட்களுக்கு வந்து அது சரியா சூட் ஆகாது. அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம தெளிவா ஏற்படுத்தி தான் நம்ம கிளாஸ்ல பிள்ளைகள நம்ம ஜாயின் பண்ண வைக்கிறோம். ஸோ, இப்ப அந்த வெப்சைட்ஸ் என்ன செய்யும்னா, எம்ப்ளாயீஸ் இருக்காங்க தானே, நமக்கு ஜாப் தர எம்ப்ளாயீஸ் கிட்ட அவங்க சொல்லுவாங்க, நீங்க கட்டாயமா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு தான் இந்த ஜாப்ப போஸ்ட் பண்ணணும். ஓகே. அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல எல்லாமே கிளியரா இருக்கணும். அந்த கிளியரா இருக்கணும். ஏன்னா யார் வேணாலும் அத பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவன். அப்ப இவன் என்ன பண்ணுவான்னா, உங்களுக்கு அந்த ஜாப்ஸ்ல ஒவ்வொரு இடத்திலேயும் அந்த எக்ஸ்ட்ரா நாலேட்ஜ் வர வேண்டிய இடத்துல உங்களுக்கு வந்து அவன் கைடன்ஸ புரொவைட் பண்ணுவான். இன்ஸ்ட்ரக்ஷன புரொவைட் பண்ணுவான். பிளஸ் இது ஒரு குவாலிஃபிகேஷன் கான்செப்ட்ல உள்ளது. குவாலிஃபிகேஷன் சொன்னா நீங்க நம்ம அதுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் நம்ம படிக்கிறது இல்ல. அதுக்கு அவன் ட்ரெய்னிங் ஒண்ணு தருவான். உதாரணத்துக்கு ஒரு 10 கொஸ்டின் ஒண்ணு உங்கள்ட்ட தந்துட்டு, இதுல நீங்க 9 கொஸ்டின் சரியா செய்தா நீங்க பாஸ். அப்ப அந்த இடத்துல நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும். அதத்தான் நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். ஓகே. அப்ப நீங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன படிச்சு, அத விளங்கி எடுத்து, அத சரியா செய்து அப்படி இல்லாம, நான் கிளாஸ்ல உங்கள ஆட் பண்ணி, எங்களுக்கு ஆல்ரெடி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும். அதே மாரி வொர்க்கிங் டிப்ஸ்கள் இருக்கு. அந்த வொர்க்கிங் டிப்ஸ்கள தந்து நாங்க உங்கள இது பண்ணுவோம். இந்த வெப்சைட்ல எல்லாம் டேட்டா கலெக்ஷன் வெப்சைட் நீங்க ஒரு மாச ஏர்னிங்க 1 நாள் 2 நாள்ல ஏர்ன் பண்ற அளவுக்கு ஜாப்ஸ் இங்க ஷோ ஆகும். அதுல ப்ரூஃப்ஸ் எல்லாம் போட்டு ஒரு நாளைக்கு $100 ஏர்ன் பண்ற ஆட்களும் இருக்கிறாங்க. ஓகே. ஜாப்ஸ் அவைலபிலிட்டி வரும்போது. ஸோ அப்படி நீங்க இத ஃபோக்கஸ் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா சரி. ஓகே. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இங்க ரொம்ப முக்கியமா, சும்மா இருந்துட்டு ஏர்ன் பண்ற, வந்து பார்க்குற, ஜாப்ஸ் இருக்கிற, அத எடுத்து வொர்க் பண்ற, அது பிழையா வர அதோட விட்டு போடுவேன். இப்படி எல்லாம் சக்சஸ் ஆயிடாது. நீங்க வந்து நீங்க எத எதிர்பார்த்து வாரீங்களோ, அது அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாக மட்டும் நீங்க என்ன செய்யணும்? இதுல ட்ரவல் ஆக தான் போணும். அதுதான் கான்செப்ட்டா. ஸோ அந்த வகையில இந்த வெப்சைட்ல நான் இந்த வீடியோவுல சொல்லியிருக்கிற ஒரு வொர்க் எப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ல அவங்க ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ வந்து ஒரு வேர்ட வந்து புக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த புக்ஸ இங்கால டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. இப்ப உங்களுக்கு என்னன்னா, நான் லைவா தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். கன்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. அந்த புக்ஸ் பண்ணியிருக்கிற வேர்டும், இந்த டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிற வேர்டும் சேமா.
இது நீங்க எதுவுமே பெருசா இப்ப என்னன்னா சில பேர் கடும் பெருசா சில விஷயங்கள யோசிச்சுட்டு இங்க அப்படி இருக்கு. வொர்க் இருக்கு. இந்த ஃப்ரீலான்சர் இருக்குது. அதே மாரி டேட்டா கலெக்ஷன்லயே சில ஜாப்ஸ் இருக்குது. நீங்க நல்ல எஃபோர்ட் போட்டு கடுமையா திங்க் பண்ண வேண்டியது. இதெல்லாம் அப்படி ஒண்ணுமே இல்ல. நீங்க இங்க இருக்கிறத அப்படியே பார்த்து அங்க டிரான்ஸ்கிரைப் பண்றதுக்கான மெட்ச்னா மெட்ச் பண்ணு இல்லன்னா இல்ல. கேப்பிட்டல்னா கேப்பிட்டல் இந்த டைப்பிங் டேட்டா என்ட்ரியும் அப்படிதான். நீங்க அவன் ஷோ பண்ற அந்த டேட்டா, அந்த கேப்ஷா அப்படியே இருந்தா அத அப்படியே பார்த்து டைப் பண்ணா சரி அவ்வளவுதான். அத விட்டுட்டு நீங்க இது நான் அதில இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா நீங்க யோசிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் தாரான். இத மாரி இருந்தா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அத மாரி இருந்தா நாங்க செய்தா சரி. அத தவிர்த்து யோசிக்கணும்னா, நீங்க ஏர்னிங்ஸ கூட்டுறதுக்காக யோசிக்கிறீங்களே தவிர, வேலை செய்றதுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா யோசிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல. ஏன்னா, அந்த வொர்க் இப்படித்தான் இருக்குன்னு, நீங்க இப்படித்தான் செய்யணும்னு அவங்க வொர்க்குக்கு உரிய ஆள் தான் சொல்லுவாங்க. அத தவிர்த்து நம்ம யோசிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல. இத நீங்க எல்லாத்துலயுமே உணர்ந்து கொள்ளணுமா, இல்லாட்டி நாங்க ஓவர் திங்கிங் பெர்சனா அவங்களுக்கு விளங்கிருவோம். ஸோ, அதனால இதில நீங்க ஜஸ்ட் வந்து இவரு எத பாக்ஸ் பண்ணியிருக்கிறாரோ, அது வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுல சரியா, பிழையாங்கிறத இது பண்ணணும். சில விஷயங்கள இவங்க எடுக்கணும்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில விஷயங்களுக்கு இப்படித்தான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த கிரைட்டீரியாக்குள்ள இருந்தா சரி. ஓகே. இதுக்குரிய முழுமையான கைடன்ஸ நாங்க இது பண்றோம். அதே மாரி இந்த ரிலேட்டட் இந்த மெச், நோ மெச்ங்கிற ஜாப்ஸ் வந்து ஒரு மாசத்துல 2, 3 டைம் வரும். அத எதிர்பார்த்து நிறைய பேர் இருப்பாங்க. இதோட சேர்த்து நிறைய ஜாப் ஒரு வெப்சைட்லயே நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ்கள் வரும். ஹிட்ஸ்ன்னு வரும். அதே மாரி டாஸ்க்ன்னு வரும். இப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் வந்து கிளாஸ்ல நாங்க 12 டைப் ஆஃப் வெப்சைட் படிக்கிறோம். மேக்ஸிமம் எல்லாமே ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். நீங்க ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும். அத எடுத்து வொர்க் பண்றதா. காப்பி பேஸ்ட்னா காப்பி பேஸ்ட் கான்செப்ட் உள்ள நிறைய ஜாப் சைட்ஸ்கள் இருக்குது. அதே நீங்க பெர்ஃபார்ம் பண்ற மாரி இருக்கும். எல்லாமே ஈஸியான ஜாப் தான். ஸோ நீங்க அட்வான்ஸான குவாலிஃபிகேஷன் பேஸ்டான ஜாப்ஸும் இருக்குது. ஆனா நீங்க ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல இருந்தா உங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ தேவையானாக்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட கிளாஸ்ல ஸ்டூடண்ட்ஸ் வந்து 2700க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ்ல ஏர்னிங்ஸ் குரூப்ஸ் இருக்குது டெலிகிராம் சேனல்ல. ஸோ நீங்க அதிலேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அது இன்ஸ்டாகிராம் பயோல அதே மாரி டிக்டாக் பயோல அதில கான்டாக்ட் இருக்கும். அதில லிங்க் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இது சம்பந்தமான மோர் டீடைல்ஸ் கிளாஸ் சம்பந்தமான மோர் டீடைல ப்ரொவைட் பண்றேன். ஸோ மணி மேக்கிங் ஆன்லைன்ல ரியலான மணி மேக்கிங்கை ஃபைண்ட் பண்ணுங்க. ஃபைண்ட் பண்ணிட்டு உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு அதிலிருந்து உங்களுக்கு சரியான ஏர்னிங் பேக்ஸை உருவாக்கணுமோ அதை உருவாக்கி கொள்ளுங்க. ஓகே. எங்களை விட நாங்கள் டீச் பண்ணுறவங்களை விட உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களை யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களோட கேள்விகள் அமையும்னு சொன்னால் சரி உங்களுக்கான ஒர்க்கிங் வீடியோ குரூப்ஸ் உங்களுக்கான லைவ் கிளாஸஸ் உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் மினிமம் 30,000 earn பண்ண வரை கிளாஸ் ரன் பண்ணுவோம். இது நீங்கள் 1 மாதம் 2 மாதம் அப்படிங்கிற கான்செப்ட்டும் இல்லை. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற டைமுக்கு அப்படின்னா ஒரு ரிஸ்க் ஒன்று வந்துடும். அதனால் உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி இதில் மணி மேக்கிங்காக ஸோ மணி மேக்கிங் அதுவும் ரியலான மணி மேக்கிங்குள்ளே போகக்குள்ள நீங்கள் கட்டாயமாக உங்களோட சைடில் ஒரு எஃபோர்ட் ஒன்று போட்டு தான் ஆகணும். இது யாருமே உங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை. மொபைலில் மட்டுமே வச்சுட்டு ஏர்ன் பண்ணலாம். அப்படிங்க போகக்குள்ள இது உங்களுக்கு நிறைய ப்ளஸ் தரும். ஸோ அந்த வகையில் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேவையானாக்கள் இந்த கிளாஸ் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இது எல்லாருக்கும் சூட் ஆகும். நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அதை நீங்கள் இப்போ நான் இது ஒரு ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண போகிறேன். எனக்கு வந்து லெக் கணக்கில் அதே மாதிரி எனக்கு பெரிய ஒரு இன்கம் ஸ்கீம் வேணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் பெருசாக தான் எஃபோர்ட் போடணும். சும்மா ஒரு நார்மலான எஃபோர்ட் வந்து போட இயலாது. அப்போ அந்த வகையில் நீங்கள் இது பண்ணணும். ஸோ நீங்கள் சில ஆக்கள் சொல்லுவாங்க சரி நீங்கள் கிளாஸுக்கு ஆக்கள் சேர்த்து நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க தானே நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு சொல்லி கிளாஸுக்கு நாங்கள் ஆக்கள் சேர்க்குறோம்னு சொன்னால் இங்கே வந்து அதுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது தியாகங்கள். அதான் பேஸ். ஸோ தேவையானாக்கள் இந்த கிளாஸ் எக்ஸஸை நீங்கள் சரியாக எடுத்துக்கணும், சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்குரிய கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப்ல வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஒரு டாக்குமெண்ட் தந்திருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்டில் ஒரு வேர்டு ஒன்று பாக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வேர்டை வந்து இங்கே டிரான்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. சில இதுகளில் வேர்டுக்கு ஸ்ட்ரிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்ட்ரிங்னா தேவையில்லை. பட் நம்ம அது கிளாஸில் நான் என்னென்னு சொல்லியிருக்கிறேன். பட் யூஎஸ் ட்ரெஸரி ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுற வேர்டோட இது வந்து மெச்சாங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் சரி பார்த்துட்டு இது நீங்கள் ஆன்சர் பண்ணணும் என்னென்னு சொன்னால் மெச்சா நோ மெச்சான்னு சொல்லி ஆன்சர் பண்ணணும். மெச் நோ மெச். ஸோ இதில் வந்து நீங்கள் சில டூல்ஸ் தந்திருப்பாங்க. இந்த டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் தான். இது ஃபோக்கஸ் ஃபிட் இது ரெண்டும் நம்ம தேவை மாதிரி யூஸ் பண்ணி கொள்ளலாம். பட் வந்து இது எல்லாமே இப்போ இந்த ஜாப்ஸ் வந்து லோட் ஆகக்குள்ளே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தான் லோட் ஆகும். அப்போ அதில் நம்ம பெரிய ஒரு இது பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் சில இது வந்து நாலேஜ் வைஸான ஜாப்ஸ் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் நான் ப்ளேலிஸ்ட்டில் யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். அந்த நாலேஜ் வைஸான ஜாப்ஸுக்கு வந்து நீங்கள் கட்டாயமாக என்ன பண்ணணும்னா அதை நீங்கள் சரியாக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு ஆகணும். பட் இதெல்லாம் வந்து அப்படி இல்லை. உங்களுக்கு சும்மா பார்க்க தெரிஞ்சால் மட்டும் போதும். இது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கான்னு சில இடங்களில் மட்டும் ஒரு மேலமான ஜாப் செய்து காட்டுறேன். சில இடங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரியாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு இப்போ டே இது வந்து டே ஏர்னிங்ஸாக பாருங்கள். டே வீக்லி. ஸோ இந்த ஏர்னிங்ஸில் பாருங்கள் ஃபெஸ்ட்டுக்கே $22 நம்ம இதை பார்ப்போம். $6,000 கூட ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணுறாங்க. இல்லை இப்போ டெய்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராம் சேனலில் நான் போட்டுக்கிறேன். $100 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஜாப்ஸ் அவைலபிளாக இருந்தால். ஸோ இப்போ ரீசனபிளான ஜாப்ஸ் வரத்தால இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்ஸில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் 24 hours இருந்து ஒர்க் பண்ணுறனாலும் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். இது அதே மாதிரி இது ஒரு மாதம் ஏர்னிங் ஒரு நாளையில் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஜாப்ஸ் வருமா? ஸோ அந்த கான்செப்ட்டை அதை பார்த்துக்கொள்ளுங்க. சரி ஓகே நம்ம இதை பார்ப்போம். இதில் யூஎஸ் ட்ரெஷரி பட் வந்து இங்கே வந்து யூஎஸ் ஸ்பெல்லிங் பிழை ஒன்று இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் நோ மெச் கொடுத்துட்டு இதை சப்மிட் பண்ணோம்.
ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே கரெக்டாக ரோங்கானு இங்கே உங்களை இது பண்ணுவாங்கன்னா நான் கரெக்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுக்கு ரீசனும் சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் படிச்சு கொள்ளணும். இதெல்லாம் தான் உங்களுக்கான படிப்பு. நீங்கள் வேலை செய்யணும்னு வந்தால் அந்த வேலையை வேலை செய்கிற மாதிரி செய்யணும். மற்ற ஒர்க் மாதிரி நாங்கள் இங்கே வந்து உங்களுக்கு மெஜிக்கெல்லாம் காட்டி ஓவர் நைட்டில் ரீச் ஆகிற மாதிரி கன்செப்டெல்லாம் இல்லை. நாங்கள் சரியாக உங்களுக்கு டீச் பண்ணோம், அது சரியாக ஃபாலோ பண்ணிட்டு சரியாக ஏர்ன் பண்ணணும். இங்கே புக்ஸ் பண்ணியிருக்கிற விலங்கு தான். இந்த புக்ஸ் பண்ணிக்கிற விலங்குலாட்டி நீங்கள் இந்த பிரைட்னஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் புக்ஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆமாம். இங்கே பாருங்கள், இந்த தான் புக்ஸ் பண்ணியிருக்குது. ஸோ அதுக்குரிய இதுவும் இதில் இருக்குது. ஓகே ரைட். அப்போ ஐட்டம் 6BM நான் வீடியோவில் காட்டுறதுக்காக உங்களுக்கு ஷோ ஆகுது, இல்லை கிளியராக ஷோ ஆகுது. ஸோ அப்படியே இங்கே வந்து இது பண்ணியிருக்கிறேன் ஐட்டம் 6BM ரைட். இதை வந்து நான் ரோங்னு நான் சொல்லுவேன். என்னென்னா இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருந்தால் சரி, நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம். இங்கே புக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படியே அங்கே டிரான்ஸ்கிரைப் பண்ணியிருக்குதா, இவ்வளோ. அவனுக்கு இதை தவிர வேறு ஒன்றும் இந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடாக தேவையில்லை. அப்போ பாருங்கள், இங்கே அப்படி இது லைவ் ஒர்க்கா, உங்களுக்கு நான் லைவாக தான் ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து நோ மிச்சா, அங்கே வந்து டொட் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து இது இருக்குது. நான் வேண்டாம் இந்த ரீசனை காட்டுறேன் பாருங்கள். எஸ், இன்சைட் ஆஃப் டொட் கமா டிரான்ஸ்லேட் பண்ணப்படலை. ரைட். அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் மாறக்குள்ள ஒவ்வொரு இதை தரேன். என்னென்னா இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதா, இப்போ எல்லாரும் கிளாஸ் ஒன்று ஜாயின் பண்ணி கிளாஸில் கைடன்ஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்கன்னு இல்லை. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கைடன்ஸையும் உங்களுக்கு தரணும். மாதிரி தான் இது பண்ணுறான். ஸோ அதனால் நீங்கள் அதை பெரிய ஒரு இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பெர்ஃபார்மன்ஸை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணீங்கன்னா சரி, கைடன்ஸ் அவங்களும் தருவாங்களா. ஸோ சாண்டியாகோ சிஏ, இங்கேயும் சாண்டியாகோ தான். பட் வந்து என்னென்னா கேபிட்டல் ஸ்மால் இருக்குது, இருக்கிறது அப்படியே இங்கே இருந்தால் சரி, அவ்வளவுதான். ஸோ கேபிட்டல் ஸ்மால் இருக்கிறதால நாங்கள் நோ மேட்ச் கொடுப்போம். So they explain what's the reason for correct or not correct. Okay, so அவங்க அதையும் சரியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டோட்டல் அதர் எக்ஸ்பென்ஸ், டோட்டல் அதர் இங்கே வந்து நான் மெச் கொடுக்குறேன். ஓகே ரைட். எல்லாம் இது தான் சொல்கிறாங்க, எல்லாம் சரியா அதே மாதிரி இருந்தால் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே ரைட். இன் மெடிடேஷன், ஸோ இது வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு இடத்துல முடியும் ஒரு இடத்துல, அப்படி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது இதில். ஸோ அதனால் இதையும் நான் மேக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதில் சில டிப்ஸ்கள் இருக்குது, நான் கிளாஸ் வைஸ் சொல்கிறேன் இது பண்ணுவேன். ஓகே ரைட். இது வந்து புக்ஸ் பண்ணியிருக்குது எம்ப்ளாய்ட் எம்ப்ளாய்டு பாருங்கள் எல்லோ கலரில். பட் இங்கே வந்து டிரான்ஸ்கிரைப் இருக்குது அதுக்கு முன் லைன் டிரான்ஸ்கிரைப் ஆகினா நாங்கள் எஸ் கொடுப்போம், மெச் கொடுப்போம். பட் இதே கொடுக்க மாட்டோம். அதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அந்த க்ரைட்டீரியாஸ் நம்ம இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு தான் செய்கிறோம். ஸோ அதனால் அது தேவை. அடுத்து வந்து நல் எண்ணெயின் இருந்தாலும் நான் தேவை பாருங்கள். பிளாங்க் பிளேஸுக்கு புக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நல்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நல்னு தான் கொடுக்கணும்னா. ஸோ அது ஓகே. ஒரு செகண்டுக்கு நீங்கள் ஒரு ஜாப் செய்யலாம். நீங்கள் பார்த்துக்கணும், இதெல்லாம் மவுஸ் யூஸ் பண்ணி செய்கிறதே இல்லை, கீபோர்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுலேயே ஒன்றும் டிரான்ஸ்கிரைப் ஆகலை. இப்படி வந்தால் இதுக்கு நல் தான் கொடுக்கணும். பட் இங்கே அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை. ஸோ அதனால் இங்கே கொடுக்க வேண்டிய நம்ம நோண்டிச்சா. ஓகே ரைட். ஸோ இதுலேயும் சில க்ரைட்டீரியா சொல்கிறாங்க. சப்போர்ட்டிவ்ங்கிறது மட்டும் இங்கே இருந்தால் ஓகே. ஓகே, அந்த டிக் பாக்ஸ் வந்து எங்களுக்கு தேவையில்லை. நான் லேஸ் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். இதில் ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. இந்த புக்ஸ் பண்ணிருக்கிற வேர்ட் அந்த டிக்கோட புக்ஸ் வாங்க. நீங்கள் நேம் டிக்கெட்டு வந்தால் அந்த டாக்குமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதர் நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் வருமே, அதான் அதர் நேம். இதில் வந்து ஃபுல்லாக புக்ஸ் பண்ணி இருந்தால் இதில் வந்து இப்போ ஈஸிமான்னு சொல்லியிருக்குது. இப்போ இது ஃபுல்லாக புக்ஸ் பண்ணி வந்தால் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மெயினான கன்செப்ட். பட் இதில் வந்து ஈஸிமாங்கிறத மட்டும் புக்ஸ் பண்ணியிருந்தால் அதை வந்து நீங்கள் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி கம்பெனி யூஎஸ்ஏன்னு வந்தால் இங்கே வந்து கம்பெனியோட ஃபுல்லாக தான் வரணும். அப்போ அந்த ஃபுல்லாக வந்தது நீங்கள் இது பண்ணால் சரி. ஓகே, ஸோ இது வந்து மிச்சா கம்பெனியோட டேம்ங்கிறது ஃபுல்லாக வரணுமா, இப்படி ஷோர்ட்டாக ஹனிவெல்னு இல்லாமல் ஹனிவெல் இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு சொல்லி வரணும். பிஸ்னஸ் பேரை தனியாக இப்போ WFAன்னு வராமல் வெல் ஃபியூச்சர் அகாடமி. இப்போ ப்ரோக்ரஸிவ் இதுக்கு தான் புக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரோக்ரஸிவ் கொமர்ஷியல் ஆட்டோ இன்சூரன்ஸ் கம்பெனி தான் அதோட ஃபுல் இது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ அப்போ அதை தந்ததுன்னா நம்ம அதை தான் மென்ஷன் கொடுப்போமா, எப்படி தந்துருந்தா. ஓகே ரைட். இது வந்து அந்தம். ஸோ அந்தம் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லாக வரணுமா. ஸோ அதுக்கு நீங்கள் மிக்ஸ் தான் கொடுக்கணும். ஓகே ரைட். அடுத்தது இந்த அமௌண்ட் வர்றதுல நிறைய விஷயம் இருக்குது. இதில் மைனஸ் வந்துருக்கு, -69. நீங்கள் உண்மையாகவே இல்லை, -120. ஸோ அதனால் இது நோ. பட் பிரேக்கெட்டில் வந்து மைனஸ் வந்தாலும் நம்ம அதை கொடுப்போம். அதே மாதிரி டாலர் சிம்பிளாக எடுக்க மாட்டோம், கமா எடுக்க மாட்டோம். இப்படி நிறைய விஷயங்கள் அதுலேயும் இருக்குது. அதே கொஞ்சம் இப்போ $4,30,000 இந்த டாலர் சிம்பிள் எடுக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த கமாவும் எடுக்க மாட்டோம். கடைசியில் வர 2 டொட்டும் எடுப்போம். ஸோ அந்த வகையில் இது. ஸோ இப்படி தான் நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்குரிய எல்லா சரியான கைடன்ஸும் வந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, நீங்களும் படிச்சுட்டு உங்களோட தனிப்பட்ட இது வந்து பாருங்கள். இங்கே மைனஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இங்கே மைனஸ் தானே இருக்குது. இங்கே வந்து பிரேக்கெட் இருக்குது. அப்போ உண்மையாகவே பிரேக்கெட்டை வந்து நாங்கள் மைனஸாக தான் இது பண்ணோம். அப்போ இது வந்து எக்ஸப்ட். ஓகே, இது வந்து மிச்சு தான். ஓகேயா. ஸோ சரியாக விளங்கி கொண்டீங்கன்னா சரி.
அவன் நீங்கள் நினைக்கக்கூடாது நம்ம ஸ்கில் வைஸான ஒரு இதொன்று நம்ம பேஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ண போகிறோம், அதில் இருந்து தான் மணி ஏர்ன் பண்ண போகிறோங்கிறது எந்த ஒரு கான்செப்டும் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணலாம், இது பெர்சன்டேஜ் வந்து இங்கே வராதா, நீங்கள் ட்ரை பண்ணினா இதில் எதுவுமே முடியாது இல்லை அப்படிங்கிறது இன்ஃப்ளூன்ஸில் நாங்கள் ட்ரவல்ங்கிற பிஸ்னஸோட நாங்கள் உங்களுக்கு இது பண்ணோம். ஓகே, இவங்க என்னன்னா உங்களோட தனிப்பட்ட டெடிகேஷன் இருந்தால் எல்லாமே இங்கே இயல். ஏன்னா இதை நீங்கள் வீட்டுக்கு இருந்தால் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க பாருங்க. 4.7 இங்கே வந்து தனியாக 4.7 தான் வருதுன்னா பெர்சன்டேஜ் தேவை. அப்போ அப்படி இருக்க போக்கில் உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, யாரும் இது பண்ண மாட்டாங்க. அப்படின்னு வர போக்கில் நாங்கள் கட்டாயமாக என்ன பண்ணுவோம், இதை வந்து நாங்கள் முழுமையான எஃபோர்ட்டை போட்டு ட்ரை பண்ண தான் பார்ப்போமா. ஸோ அப்படியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ தேவையானாக்கள் நீங்கள் கிளாஸ் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க, எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இது சம்மந்தமான மோர் டீட்டெயிலாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீயாக எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் உண்மையில் மணி மேக் பண்ணலாம். கட்டாயமாக வெல்த் ஃபியூச்சர் அகாடமி வந்து ஜாயின் பண்ணுங்கள்.